இப்போ மைசூர்பா பண்ணுறதுக்கு 2 டம்ளர் கடலை மாவு எடுத்து நல்லா சலித்து வறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளே கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வறுத்துட்டு இதை 1 டம்ளர் ஆயிலில் கலந்து வச்சிடணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம வாணலி வச்சு சர்க்கரை 1க்கு 2, 2க்கு 4 டம்ளர் எண்ணெய் இன்னொரு அரை கிளாஸ் போட்டுக்கலாம். இப்போ இதையும் அந்த சர்க்கரை பாகில் கலந்து நன்றாக கிளறிட்டே வரணும். நல்லா கிளறணும், கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் கெட்டி சேராமல் இருக்கும். மைசூர்பா கிளறும்போது கை எடுக்காமல் கிளறினா தான் கெட்டியாக வரும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா கிளறிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இந்த டைமில் தான் நம்ம மைசூர்பாவை நெய் தடவின பிளேட்டில் கொட்டணும். இந்த ஓரமெல்லாம் நுரைச்சி வரும். எடுத்து ஊற்றுறப்ப நமக்கு மடிப்பாக கரண்டியில் விடும். இப்போ எடுத்து நாம் நெய் தடவின தட்டத்தில் கொட்டிக்கிட்டோம். இந்த மாவு 2 மணி நேரம் ஆகும் இது கெட்டியாகிறதுக்கு. இது செட் ஆகிறதுக்கப்புறம் தான் நாம் இதை பீஸ் போட முடியும். இப்போ அதில் பத்தலைன்னா இன்னொரு பிளேட்லேயும் எடுத்து கொட்டிகிட்டு இருக்கிறோம். 2 பிளேட்டில் கொட்டி இப்போ ஆறியாச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறம் இதை பீஸ் போடலாம். இப்போ பீஸ் போட்டாச்சு. இப்போ சுவையான மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி